ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூனிட் 8ல் வந்திருக்கக்கூடிய 50 ப்ரீவியஸ் இயர் கொஷின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட 50 கொஷினை வந்து வெறும் 7 பேஜில் கம்ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். தமிழில் தனியாக பிடிஎஃப் இருக்கும், இங்கிலீஷில் தனியாக பிடிஎஃப் இருக்கும். இது வந்து ரெண்டாவது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி கொஷின் நம்பர் 1 to 50 வரைக்கும் நேற்று அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ. இது வந்து செகண்ட் வீடியோ. 51லேருந்து 100 கொஷின் வரைக்கும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வேல்யூ எடிஷனாக எடுத்துக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமில் இந்த ஏரியாஸில் இருந்து கொஷின் கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் எவ்வளோ கம்மி பேஜஸில் கொண்டு வர முடியுமோ அதுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறேன். ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எழுதி வைக்கணுன்னாலும் ஓகே தான். ஒரு நோட்டில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு புக்கில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்தெந்த லெசனில் இருக்கோ அந்த லெசனை பார்த்து எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். படிக்கும்போது சேர்த்து படிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா மினிமம் நோட்லையாவது ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா புக்கில் படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஓகே இந்த கொஷின் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ 2 வகையாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 100 days ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராமில் ஆல்ரெடி வீக் 1க்கான ஜிஎஸ்க்கான ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ், ஆப்டிடியூட் எல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட வேல்யூ எடிஷனாக இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 10th பெய்டு டெஸ்ட் பேட்ச்சு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். 10th பெய்டு டெஸ்ட் பேட்ச்சு குரூப் 1, குரூப் 4 அதுக்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி. ஸோ இன்னையோடி அது வந்து அந்த பேட்சோட அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த பெய்டு பேட்ச்க்கான லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இன்ட்ரெஸ்டட் இருந்தால் அந்த ஸ்கெடியூலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். மேக்ஸிமம் டெய்லி டெஸ்ட் இருக்கிற டெஸ்ட் பேட்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 2 days மினிமம் வீக்லி 2 இருக்கும், இல்லை 1 தான் இருக்கும். ஆனால் நான் டெய்லி டெஸ்ட் கொடுக்குறேன். ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ், ஆப்டிடியூட் எல்லாமே கவர் ஆகி வந்துடும். குரூப் 1 படிக்கிறீங்களா இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 சாப்டர் 2 சாப்டர் ஜிஎஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் வைஸ் கொண்டு போவேன். கம்மி டைமில் எஃபெக்டிவாக உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்துவெளி வரிவடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தவர் யார்? மகாதேவன், ஐராவதம் மகாதேவன். எந்த சங்ககால அரசர் கம்பு பயிரை அறிமுகப்படுத்தினான்? அதியமான். தமிழர்களின் முதல் கடவுளாக இருக்கிறது முருகன். அதே மாதிரி போர்க்கடவுளும் முருகன் தான். சங்க காலத்தில் மலை சார்ந்த நாடுகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் வந்து வேளிர் என அழைக்கப்பட்டன. சோழர்களின் தலைநகர் உறையூருக்கு வந்து என்ன ஃபேமஸ்னால் முத்து மஸ்லின். சங்க ஆட்சியாளர்களுடன் தொடர்புடைய குழு என்னென்னா ஐம்பெருங்குழு என் பேராயம். பிரிமிட்டிவ் டூல்ங்கிறது என்னென்னா ஈட்டி, கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்தி, முட்டை வடிவிலான கூர்மையான எல்லாமே வரும். அசோகரின் எந்த முக்கிய பாறை சேர சோழ மன்னர்களை குறிப்பிட்டார்? 13வது. இன்னொன்று வந்து 2வதுன்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 இது இருக்கும் பேராணை. சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள். திருப்புரம்பிய போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன் ஆதித்ய சோழன். அசோகரோட கல்வெட்டு சோழர்களை பற்றி குறிப்பு. அசோகரோட கல்வெட்டில் முதல் முறையாக குறிப்பிடப்பட்டிருக்க சோழர்களை தமிழகத்தின் சுதந்திர அரசாக செயல்பட்டாங்க. கன்னியாகுமரி கல்வெட்டு அன்பில் சாசனம் சோழர்களை பற்றி குறிப்பிட்டது. 3மே கரெக்டு. பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடைய பட்டங்கள் மீனவர், பஞ்சவர். ஸோ 2 1-2 கொஷின் இதில் நான் கொடுத்ததில் ஆன்சர் கீ சேஞ்சாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக இது பண்ணலாம். சம்டைம்ஸ் அவங்க கொடுக்குற அஃபிஷியல் ஆன்சர் கீழேயே சில மிஸ்டேக் இருக்கும். ஸோ 1-2 கொஷின் அந்த மாதிரி தப்பு வர மாதிரி இருக்கும். அதை கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கால வரிசைப்படுத்துக. பராந்தக சோழன், ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன். எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் இருக்கின்றன? சோழர்கள் காலத்தில். சங்ககால எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டன? அரிக்கமேட்டில். சோழர்களின் கிராம நிர்வாகம் உத்திரமேரூர். பாண்டியர்களோட முத்து சந்தையை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து கால்டுவெல் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க.
சமுதாய நிலையை விளக்குவது. சங்க தமிழர்களின் சமுதாய நிலையை விளக்குவது தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரம். கர்நாடக இசை தோன்றிய காலம் சோழர்கள் காலம். 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் கனக சபை. சேரர்களின் அடையாள மாலை வந்து பனம்பூ. மற்றவங்களுக்கும் பார்த்துக்கோங்க, சோழர்களுக்கு என்ன பாண்டியர்களுக்கு என்னென்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண தெரிஞ்சிடும். சங்க காலத்தில் எவற்றை பகைவரிடமிருந்து காக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உயிர்நீத்த வீரர்கள் நடுக்கல்கள் நடப்பட்டன. கால்நடைகள். பெரும் இலக்கிய படைப்புகளான கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் ஆகியவை எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை? பிற்கால சோழர்கள். பாண்டிய அரசு உலகிலேயே மிகவும் செல்வ செழிப்புடனும் அற்புத அழகுடனும் காணப்படும் பகுதியான புகழாரம் சுட்டியவர் மார்க்கோ போலோ. பொன்னிக்கு கரை கண்ட பூபதி என கரிகால சோழன் சிறப்பிக்கப்படுகிறான். நீரை ஏற்படுத்தும் வாய்க்கால்களில் இணைக்கப்பட்ட தலை சேர்ந்த கட்டுமான கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. இது ரெண்டுமே சரி. ஸோ பொன்னிக்கு கரை கண்ட பூமின்னு யார் புறப்படுறாங்கன்னா கரிகால சோழன். தமிழகத்தில் பாண்டியரின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யாருன்னா ஸ்ட்ராபோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம்பகம் சீவக சிந்தாமணி, படலம் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் காண்டம்னு சொல்லுவோம், சருக்கம் வந்து பாரதம். இல்லை தப்பான இது சரியான ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3. விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பியம். திருத்தக்க தேவர் வந்து சோழ அரசு மரபனை சேர்ந்தவர். துறவரம் இருப்பார். நரிவிருத்தம் என்னும் நிலையாண்மை நூல் ஒன்றையும் இயற்றியுள்ளார் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி மொத்தம் 12 கலம்பகங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தப்பு. மொத்தம் எத்தனை கலம்பகம்னு பாருங்கள். சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார்? நரசிம்மவர்மா. பல்லவர்களின் ஆந்திர தோற்றம் பற்றிய இது வந்து நீலகண்ட சாஸ்திரி. பல்லவன் கோயில் தகடுகள் யாரோட? திகம்பர சமண வரிசை அவங்கள பற்றி கூறுது. கிராம நிர்வாகம் பற்றினது பல்லவர்களோட கிராம நிர்வாகம். சோழர்களோட நிர்வாகத்தை பற்றினது வந்து உத்தரமேரூர். பல்லவர்களோடது திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தகு அமைப்பு இசை தூண்கள். கரெக்டு. கல்லால் இசை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு வியந்து பாராட்டினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் அவங்க இது தான் இருக்குது. ராமேஸ்வரம் இது மட்டும் மற்றது. ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள தூண்களில் 7 ஸ்வரங்களில் ஒலிக்கப்படுவதை கேட்கலாம். 1, 2, 3 கரெக்டு. ஆரம்பகால பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் நந்திவர்மன் 1. குடுமியான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்னும் சொல் எதை குறிக்கிறதுனா வீணையை குறிக்கிறது. குடுமியான் மலை கல்வெட்டினால இசையை குறிக்கக்கூடிய கல்வெட்டு. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. ஸோ என்னென்ன இயர் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக இயர் கேட்குறாங்க. 2, 4 சரி. வேதாரண்யம் சத்தியாகிரகா வந்து 30. அதுக்கப்புறமா சிஆர் ஃபார்முலா 44. எப்போ வந்து மினிஸ்ட்ரியை இது பண்ணாங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுசீரமைப்பு கல்வியை மறுசீரமைப்பு பண்ணப்பட்டது. இப்போ கரூர் பிரிவினைகளுக்கு அதனோட தொடர்புடையது சுதேசி இயக்கம். இதில் வந்து எது தவறானதுன்னா 4 மட்டும் தவறானது. மற்றது பார்த்திங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஒரே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. விஜயராகாச்சாரியா வந்து லாலா லஜபதி ராய் கூட நிறைய தலைவர்கள் கூட நண்பராக இருந்தார். அதில் லாலா லஜபதி ராய் ஒருத்தர். கோபாலகிருஷ்ணா கோகுலே இவங்களை பற்றின புக் வந்து ஜிஏ நடேசன் அவர் எழுதியிருப்பார் அவரோட ஸ்பீச்சஸ் ரிலேட்டடாக. ஸோ இவங்கெல்லாம் தொடர்புடையவங்க. 4th மட்டும் தப்பு. சப்போஸ் இவங்க 2 பேர்த்துக்கு லிங்க் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1907 காங்கிரஸ் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலாளர் வந்து வஉசி. மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் தலைவர் 1930 யார் இருந்தான்னா ஆந்திர கேசரி பிரகாசம். குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ராஜாஜி. இந்தியாவிற்கு தேவை பூர்ண
சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள், ஆனால் உயர் பதவிகள் அல்லன்னு சொன்னது 100%. வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியிருப்பார். இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர் முற்றுமையை அவர் எதிர்த்திருப்பார். சென்னை மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வஉசி பேரில் செலுத்த காரணம் வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்லலாம். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அதை தொடங்கியிருப்பார். அதனால தான் வந்து கவனம் பெற்றிருக்கும். பிறந்த இடம், தலைவர்கள் பிறந்த இடம்: செண்பகராமன், நாஞ்சில் நாடு, மாடசாமி, ஒட்டப்பிடாரம், வாஞ்சிநாதன், செங்கோட்டை, சுப்பிரமணிய சிவா, வத்தலகுண்டு. சரியான கூற்றை தேர்ந்தெடு. மட்டும் தப்பு. ஏன்னா இது வந்து இந்தியாங்கிற வார இதழ் வந்து தீவிர தேசியவாதத்தோடது, மிதவாதம்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. அடுத்து சூரத் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டிருப்பார். சக்கரவர்த்தினி சுதேசி மித்திரனில் பணியாற்றியிருப்பார். இந்து பத்திரிகை ஜி சுப்பிரமணிய ஐயர் வெளியிட்டிருப்பார். ராஜகோபாலாச்சாரியார் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை திருச்சியிலேருந்து ஆரம்பித்து வேதாரண்யத்தில் முடிச்சிருப்பார். இந்திய பெண்களின் முன்னேற்றத்துக்காக சக்கரவர்த்தினி எனும் நாளிதழை யாரால் அர்ப்பணிக்கப்பட்டதுன்னா பாரதியார் தான் இது நடத்திட்டு இருப்பார். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வாரமே நம்ம 100 கொஸ்டின் பார்த்துட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை 2 வீடியோவில். ஸோ இது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜிஎஸை பொறுத்தளவுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகும். இப்போ இருக்கிற இந்த ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின் வரலாம், இல்லை இதே கொஸ்டினே ரிப்பீட்டாக அப்கமிங் எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ அதனால் இதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.